கற்பனை செய்து பாருங்க, ஒரு இடம் இருக்கு. அங்க நிலம் முழுக்க மணலால நிரம்பி இருக்கு. காற்றுல மணல் மட்டும் பறக்குது. மூச்சு விட்டா தொண்டையில எரிச்சல் வரும். இது ஒரு பாலைவனம். ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் வளமான நிலங்களை விழுங்கிட்டு முன்னேறுது. ஆனா இப்போ நான் ஒன்னு சொல்றேன், கேளுங்க. இந்த உயிரற்ற நிலத்தை எந்த அதிநவீன இயந்திரங்களும் இல்லாம 10 லட்சத்துக்கும் மேல சின்ன சின்ன அழகழகான விலங்குகள் உயிர்ப்பிச்சிருக்கு. இது வெறும் கற்பனை கதை இல்ல, இது உண்மையான சம்பவம். இந்த சம்பவம் உலக விஞ்ஞானிகளையே யோசிக்க வச்சிருக்கு. ஐக்கிய நாடுகள் சபை இந்த அற்புதத்தை உலக மாடலா அங்கீகரிச்சிருக்கு. அந்த ரகசிய முறை என்ன? ஒருத்தனோட ஒரு பிடிவாதம் எப்படி அசாத்தியத்தை சாத்தியமாக்குச்சு? வாங்க இந்த அற்புத கதையோட திரையை திறப்போம். உலகை ஆச்சரியப்படுத்தின இந்த வரலாற்றை பார்ப்போம். ஆனா நீங்க எங்க சேனலுக்கு முதல் தடவை வந்திருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. இது சீனாவில் இருக்கிற குபுச்சி பாலைவனத்தோட படம். சீனாவில் இது 7வது பெரிய பாலைவனம். இது ரொம்ப விசாலம். இதுல மசாசூசெட்ஸ் அளவுக்கு பெரிய நகரம் ஈஸியா பொருந்திடும். இங்க வானிலை மனுஷங்களுக்கோ செடிகளுக்கோ தாவரங்களுக்கோ கொஞ்சம் கூட சாதகமா இல்ல. குளிர்காலத்துல காற்று கத்திகளா குத்தும். வெப்பநிலை -20 டிகிரி வரைக்கும் இறங்கும். கோடையில நிலம் நெருப்பு மாதிரி கொதிக்கும். ஆனா சில தசாப்தங்களுக்கு முன்னாடி இங்க இப்படி இல்ல. இங்க வயல்கள் இருந்துச்சு, கிராமங்கள் இருந்துச்சு, ஆறுகள் இருந்துச்சு, புல்வெளிகள் இருந்துச்சு. பிறகு எல்லாம் மாறி போச்சு. காற்று வேகமா வீச ஆரம்பிச்சது. புல் மறைஞ்சு போச்சு. பாலைவனம் முன்னேற ஆரம்பிச்சது. மணல் வீடுகளையும் சாலைகளையும் விழுங்க ஆரம்பிச்சது. மக்கள் தங்களோட வீடுகளையும் உறவுகளையும் விட்டுட்டு போயிட்டாங்க. 19ஆம் நூற்றாண்டு 60களில் சீனா அரசு இந்த பாலைவனத்தை நிறுத்த எல்லா முயற்சியும் பண்ணிச்சு. ஆனா ஒன்னும் பலன் இல்ல. பாலைவனம் பெருகிட்டே இருந்துச்சு. அப்போ கதைக்குள்ள வந்தார் ஒருத்தர். மக்கள் அவரை பாலைவன ராஜான்னு கூப்பிடுவாங்க. அவரோட பெயர் வாங் வென்பாவோ. ஆனா அவர் பணக்காரர்னு நினைக்காதீங்க. அவர் ஒரு சாதாரண ஏழை ஆசிரியர். ஒவ்வொரு நாளும் 10 கிலோமீட்டர் சைக்கிள் மிதிச்சு மணல் புயல்களுக்கு நடுவுல பள்ளிக்கு போவாரு. பல தடவை காற்று ரொம்ப வேகமா இருக்கும். அதனால சைக்கிள் மணல்ல சரியா நகராது. அப்போ அவர் ஒரு முடிவு எடுத்தாரு. நான் இந்த பாலைவனத்திலிருந்து ஓட முடியாது, அதனால இதிலிருந்தே வாடகை வசூல் பண்றேன்னு. அவர் அதை செஞ்சும் காட்டிட்டாரு. தன்னோட வாழ்க்கை சேமிப்பு மற்றும் கடன் பணத்துல 19ஆம் நூற்றாண்டு 88ல ஒரு சின்ன உப்பு கம்பெனியோட ஒரு பெரிய பரிசோதனை ஆரம்பிச்சாரு. கோடிக்கணக்கான டாலர்கள் செலவு பண்ணி 5 கோடிக்கும் மேல விலோ மரங்களை நட்டாரு. ஆயிரக்கணக்கான சதுர மைல் வெற்று நிலத்தை பசுமையா மாத்தணும்னு கனவு கண்டாரு. மக்கள் அவரை பைத்தியம்னு சொன்னாங்க. ஆனா அவர் நிற்கல. மணல் கடல்ல லட்சக்கணக்கான முயல்கள் இருக்கு. அவர் செஞ்ச மிக ஆச்சரியமான வேலை இன்னும் மீதம் இருக்கு. மணல் மட்டும் குளிர் மட்டும் இருக்கிற அந்த இடத்துல வாங் வென்பாவோ யாரும் எதிர்பார்க்காத வேலை செய்யணும்னு நினைச்சாரு. பாலைவனத்துல முயல்கள் வளர்ப்பது. ஆமாம், முயல்கள். இந்த வறண்ட பாலைவனத்துல இப்போ 40 லட்சத்துக்கும் மேல ரெக்ஸ் ராபிட்ஸ் வாழுது. இவை சாதாரண முயல்கள் இல்ல. இவை பிரெஞ்சு வகை ரெக்ஸ் ராபிட்ஸ். ரோம வியாபாரத்துல இவற்றை வெள்ளை தங்கம்னு சொல்லுவாங்க. இவற்றோட ரோமம் மென்மையான வெல்வெட் மாதிரி. ஒரு ரெக்ஸ் முயல் தோல் $30 வரைக்கும் விற்பனையாகும். அதை வளர்க்கிற செலவு வெறும் $2 மட்டும். மிக ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒரு பெண் முயல் ஒரு வருஷத்துக்கு 200 முதல் 300 குட்டிகள் போடும். அதுவும் இந்த கடுமையான சூழலில. இவை குறைவான தண்ணி குடிக்கும், உலர்ந்த புல்லை தின்னும், -20 டிகிரி குளிர்லையும் சுகமா வாழும். இயற்கையோட அற்புதம், முயல்களோட ரகசிய முறை. இந்த முயல்கள் பாலைவனத்தை எப்படி காப்பாத்துச்சு? அதோட ரகசியம் அவற்றோட எருவுல இருக்கு. ஆமாம், முயல் எருவுல நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் இருக்கு. பாலைவன மணல்ல சுத்தமா இல்லாத 3 முக்கிய ஊட்டச்சத்துக்கள் இவைதான். இந்த எரு மணல் மேல விழுந்ததும் அந்த உலர்ந்த மணல் ஈரத்தோடு சேர்ந்து வளமான மண்ணா மாறிடும். ஆனா உண்மையான மேஜிக் இப்போதான் ஆரம்பமாகுது. ரெக்ஸ் முயல்கள் ஃபுல் விதைகளை ஜீரணிக்க முடியாது. அதாவது அவை பூ பொடியாக இயற்கை எருவோடு சேர்த்து விதைகளையும் நடுற மாதிரி ஆகிடும்.
அடுத்த மழைக்காலத்துல அந்த விதைகள்ல இருந்து பச்சை புல் முளைக்கும். இது மனித தொழில்நுட்பத்துக்கு அப்பாற்பட்ட இயற்கை அற்புதம். ஆனா ஒரு கேள்வி இன்னும் மீதம் இருக்கு. இந்த முயல்கள் பாலைவனத்துல என்ன சாப்பிடுது? அதுக்கு பதில் வாங் வெண்பாவோ நட்ட விலோ மரங்கள். விலோ சாதாரண மரம் இல்ல. இதோட வேர்கள் 300 அடி ஆழம் வரைக்கும் போகும் நிலத்துக்குள்ள இருந்து தண்ணிய உறிஞ்சி மணலை ஒரு இடத்துல பிடிச்சு வச்சுக்கும். இப்படி நிலத்துக்குள்ள இருந்து தண்ணி உறிஞ்சி ஒரு முழு வாழ்க்கை சுழற்சி ஆரம்பமாச்சு. விலோ மரங்களோட புது இலைகள் முயல்களுக்கு உணவானது. அதுக்கு பதிலா முயல்கள் தங்களோட எருவால மரங்களை சுத்தி இருக்கிற நிலத்தை வளமாக்குச்சு. மரங்கள் முயல்களை ஊட்டுது, முயல்கள் மண்ணை ஊட்டுது, மண் மரங்களை ஊட்டுது. இது ஒரு மூடிய சுற்றுச்சூழல் சுழற்சி. இதுல ஒன்னும் வீணாகாது. வெறும் 10 வருஷத்திலேயே 3 கோடிக்கும் மேல மரங்கள் ஆயிரக்கணக்கான மைல் நீளத்துல ஒரு பச்சை சுவரை உருவாக்குச்சு. இது காற்றோட வேகத்தை 90% வரைக்கும் குறைச்சது. சூரிய சக்தியோட மேஜிக் பாலைவனத்துல சக்தி புரட்சி வாங் வெண்பாவோ அங்க நிற்கல. இந்த பாலைவனத்தை ஒரு பெரிய சூரிய சக்தி மையமா மாத்திட்டாரு. இங்க ஜூன்மா சோலார் பவர் பிளான்ட் கட்டினாரு. 1,76,000 சோலார் பேனல்களை ஓடுற குதிரை வடிவத்துல அமைச்சாரு. விண்வெளியிலிருந்து பார்த்தா இது உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி கலைப்பொருள் மாதிரி தெரியும். இதோட பெயர் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்லயும் பதிவாகியிருக்கு. இந்த பிளான்ட் ஒவ்வொரு வருஷமும் மையாமி நகரம் அளவுக்கு மின்சாரம் உற்பத்தி பண்ணுது. ஆனா இதோட சிறப்பு வெறும் மின்சார உற்பத்தி மட்டும் இல்ல. இந்த சோலார் பேனல்கள் காற்றோட வேகத்தை 50% வரைக்கும் குறைக்குது. கீழே நிழல் உருவாக்குது. அங்க புல் வளருது. அந்த புல்லை தின்ன முயல்களையும் ஆடுகளையும் விடுவாங்க. அதாவது சோலார் பேனல்களுக்கு கீழே ஒரு புது சுற்றுச்சூழல் அமைப்பு உருவாகி இருக்கு. இயற்கை மறுபடியும் வந்துச்சு. இயற்கை நன்றி சொல்லுச்சு. இவ்ளோ வருஷ கஷ்டத்துக்கு பிறகு இயற்கை பதிலளிச்சது. 2023ல ஒரு அறிக்கை உலகை ஆச்சரியப்படுத்துச்சு. குபுச்சியில காட்டு மான்கள், பாலைவன நரிகள் மற்றும் புலம்பெயரும் பறவைகளோட எண்ணிக்கை 19ஆம் நூற்றாண்டு 70களோட ஒப்பிட்டா 4 மடங்கு அதிகமாச்சு. மறைஞ்சு போன இனங்கள் மறுபடியும் தென்பட ஆரம்பிச்சது. நிலத்துக்கு கீழே தண்ணி, நிலத்தடி நீர் 20 வருஷத்துல 6 அடி மேல வந்துச்சு. காற்றுல இப்போ மணல் இல்ல, மண் வாசனை வருது. செத்த நிலம் இப்போ உயிரோட எழுந்திருக்கு. ஆஸ்திரேலியா கத்துக் கொடுத்த பாடம். ஒரே விலங்கு 2 வித்தியாசமான கதைகள். இதே முயல்கள் ஆஸ்திரேலியாவில் சாபமா மாறுச்சு. 19ஆம் நூற்றாண்டுல வேட்டைக்காக வெறும் 24 முயல்களை ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு வந்தாங்க. 50 வருஷத்துல அவை எண்ணிக்கை 100 கோடிக்கும் மேலாச்சு. அவை எல்லா புல்லையும் தின்னு ஆஸ்திரேலியாவோட பெரிய பகுதியை பாலைவனமாக்குச்சு. அரசு அவற்றை நிறுத்த எல்லாம் பண்ணுச்சு. ஆனா தோல்வி அடைஞ்சது. ஆனா சீனாவுல அற்புதம், ஆஸ்திரேலியாவுல அழிவு. ஏன்? வித்தியாசம் மனித அணுகுமுறையில இருக்கு. குபுச்சியில முயல்களை வெளியே விடல. அவற்றை கட்டுப்படுத்தப்பட்ட மூடிய சுற்றுச்சூழல் சுழற்சியோட பகுதியா மாத்தினாங்க. இது வெறும் முயல் வளர்ப்பு இல்ல, இது ஒரு உத்தியோக சுற்றுச்சூழல் அமைப்பு உருவாக்கம். நமக்கு இது ஒரு பாடம். குபுச்சி கதை நம்ம நாட்டுக்கு ரொம்ப பெரிய பாடம். நம்மளிடையும் பல இடங்கள் மெதுவா வெறும் நிலமா ஆகுது. பாலைவன ஆபத்து அதிகமாகுது. நாம பெரிய பெரிய வெளிநாட்டு தொழில்நுட்பங்களையும் பல கோடி டாலர் திட்டங்களையும் பத்தி யோசிப்போம். ஆனா குபுச்சி மாடல் கத்துக் கொடுப்பது என்னன்னா, பல சமயம் மிகப்பெரிய தீர்வுகள் இயற்கையிலேயே மறைஞ்சிருக்கு. தேவை சரியான திட்டமும் இயற்கையோடு சேர்ந்து வேலை செய்யறதும். நாமளும் நம்ம நாட்டுல இப்படி இயற்கை அடிப்படையிலான தீர்வுகளை கண்டுபிடிக்க முடியுமா? நம்ம உள்ளூர் தேவைகளுக்கும் செடி மரங்களுக்கும் ஏத்த மாதிரி ஒரு மாடல். பழைய ஞானமும் சூரிய சக்தி மாதிரி புது தொழில்நுட்பங்களும் சிறந்த கலவை. இந்த மாடல் சொல்றது என்னன்னா, சுற்றுச்சூழலை காப்பாத்துறது வெறும் செலவு இல்ல, இதை லாபகரமான தொழிலா மாத்த முடியும். அதனால ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வேலை கிடைக்கும். இது ஒரு நம்பிக்கை ஒளிக்கதை. மணலால நிரம்பிய வெற்று நிலம் இப்போ நம்பிக்கை ஒளியா மாறியிருக்கு. இங்க மனுஷங்க இயற்கைய ஜெயிக்கல, அதோட இணக்கமா வாழ்றத கத்துக்கிட்டாங்க. சீனா ஒரு பாலைவனத்தை மறுபடியும் உயிர்ப்பிச்சா உலகத்தோட மீதி பகுதிகளை யாரு நிறுத்த முடியும்? உங்க கருத்து என்ன? இப்படி பச்சை அற்புதங்கள் நம்ம கிரகத்தை காப்பாத்த முடியுமா?
உங்க எண்ணங்களை கீழே கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த நம்ப முடியாத கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படி ஆச்சரியமான கதைகளை உங்களுக்காக கொண்டு வருவோம். நன்றி.